வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இரும்பு சட்டியை வந்து எப்படி சீசனிங் பண்ணுறது, எப்படி வந்து நல்லா பழக்கிறது, சமைக்கிற மாதிரி பழக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம இரும்பு சட்டி வாங்கியில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த சட்டியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த ஸ்டிக்கர் வந்துடும். அதுக்கப்புறமா இது ரொம்ப அழுக்காக இருக்கும். இதை வந்து சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை அதே சோப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா எல்லா ஓரங்கள்லேயும் நல்லா வந்து தேய்ச்சிடணும். பின்னாடி சைடும் இந்த மாதிரி சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சிடணும். 2 சைடும் தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 5 தடவை வந்து திருப்பி கழுவி எடுத்துக்கணும். சோப்பு போட்டு கழுவி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் சட்டி வந்து. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக 5லேருந்து 6 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு வர துணி வச்சு இதை வந்து நல்லா சுற்றி உள்பக்கம் வெளிப்பக்கம் துடைச்சிடணும். துடைச்சிட்டு வெயிலில் காய வைக்கிறதுனா நம்ம வெயிலில் காய வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேஸ் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணோன்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடும். சட்டியில் இருக்க இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த எப்படி தண்ணி எவாப்ரேட் ஆகி போயிட்டு இருக்குன்ட்டு. இப்போ 2 பக்கம் நம்ம ஹீட் பண்ணி முடிக்கல, இரும்பு சட்டியில் சுத்தமாக தண்ணியே இருக்காது. வெயிலில் காய வச்ச மாதிரி நீட்டாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா அடுப்பில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் தேய்ச்சிக்கலாம். இதை இப்போ நான் ப்ரஷ் இருக்கிறதுனால நான் ப்ரஷ்ஷில் வந்து தேய்க்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் ப்ரஷ் இல்லை அப்படின்னா துணி இருக்கு இல்லையா, துணியில் எண்ணெயை தொட்டு அப்படியே வந்து தேய்ச்சிக்கலாம். இல்லை எல்லா ஓரங்களையும் நல்லா தேய்ச்சிடணும். பேக் சைட்லேயும் நல்லா தேய்ச்சிடணும். அந்த கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணோம் இல்லையா, அது ஆறுனதுக்கப்புறம் தேய்ங்க. இல்லாட்டி சட்டி வந்து ஹீட்டாக இருக்கும், நம்மளால் தொட முடியாது. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு இதை வந்து ஒரு துணி வச்சு எல்லா ஓரங்கள்லேயும் நல்லா வந்து தேய்ச்சிடணும். தேய்ச்சதுக்கப்புறமா அதனுடைய பின்புறமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா தேய்ச்சி நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு வருது. இது வந்து இப்போ இந்த உப்பு போட்டு எடுக்கிறதுனால ஏற்கனவே சரியாக நம்ம விளக்குறப்ப கருப்பு போகாமல் இருந்துச்சுன்னா இப்போ வந்து போயிடும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பியும் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவு இருக்கு இல்லையா, நான் இடியாப்ப மாவு இருக்குல்ல, அந்த அரிசி மாவு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த மாவு போகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக வறுத்துடணும். வறுத்து முடித்ததுக்கப்புறமா சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சிம்லையே வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு இதை வந்து நல்லா வறுத்தரணும். நல்லா எல்லா ஓரங்கள்லேயும் அந்த வெங்காயத்துடைய ஃப்ளேவரை போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணி எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா வறுத்தரணும். அவ்வளோதான். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை கொட்டிட்டு அடுத்தது நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இரும்பு சட்டியை வந்து சீசனிங் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இரும்பு சட்டியில் சமைக்கணுமானா கண்டிப்பாக அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அயன் கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பாருங்கள், நீங்கள் நல்லா பழக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஒட்டாமல் அந்த சாப்பாடு என்ன சமைக்கிறீங்களோ அது வந்து கருப்பாகாமல் இருக்கும். நீங்கள் சரியாக சீசனிங் பண்ணலிங்கன்னா ஃபுட்டு வேகவே வந்து அது கருப்பாக மாறிடும். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கரெக்டாக சீசனிங் பண்ணலன்ட்டு. எப்போவுமே இரும்பு சட்டியில் சமைச்ச உடனே அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ நான் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இரும்பு சட்டியில் வந்து சீசனிங் பண்ணணும். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.